Hi friends, welcome to DD Creation. இன்னைக்கு நம்ம வரலட்சுமி அம்மனுக்கு saree draping பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மனை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு கலசம் வச்சுக்கலாம். நீங்கள் குடம் வச்சியும் பண்ணிக்கலாம், இல்லை சொம்பு வச்சியும் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஒரு குச்சி எடுத்து நாட் போட்டுக்கிட்டேன். நாட் போடும்போது நமக்கு ஒரு grip கிடைக்கும். அதனால் நான் அதை நாட் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் saree drap கட்டுறதுக்கு ஒரு புடவை எடுத்துக்கிட்டேன். இந்த புடவையை நான் சிங்கிள் ஃப்ளீட்டாக விடலைங்க. ஏன்னா இன்றைக்கி நான் சிம்பிள் 2 minutes ட்ராப் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். அதனால் சிங்கிள் ஃப்ளீட் இல்லாமல் டபுளாக 2ஆக சாரியை மடித்து எடுத்துக்கோங்க. அதில் 2 ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. இப்போ சாரீ பாருங்கள், ஃப்ளிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளிட்டை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கிளிப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளிப்பை நான் போட்டுக்கிறேன். மேலே போட்டுட்டு மறுபடியும் நான் ஃப்ளிட்டை அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் 2ஆக எடுக்கும்போது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். சிங்கிளாக எடுக்கணுன்ட்டு இது ஈஸி ட்ராப்பிங் தான். ஸோ 2ஆக மடித்து எடுத்துகிட்டு மேலே எப்படி நம்ம கிளிப் வச்சு பின் பண்ணமோ அதே போல் கீழேயும் நான் கிளிப்பை வச்சு பின் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கான சாரீ ரெடி ஆகிடுச்சு. இதை நான் அந்த குச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கலசத்துக்கு மேலே மாலை மாதிரி நான் போட போகிறேன். அப்படி போட்டுட்டு நமக்கு ஃப்ளீட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே அரேஞ்ச் பண்ணும்போது அந்த கிளிப்பை 2 கார்னர்லேயும் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃப்ளிட்டை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பல்லு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்லு பாட்டை எடுத்து அந்த கழுத்தோடு ஒட்டி வச்சு நான் அங்கே ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கிறேன். இப்படி பின் பண்ணும்போது நமக்கு அந்த சொம்பு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ளிட்டை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறனோ அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் அரேஞ்ச் பண்ணி ஈவனாக இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். 2 சைடு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ ஜுவல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம செட் பண்ணலாம். இடுப்புக்கு நான் ஒட்டியானம் போட போகிறேன். இது போடுறதுனால நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். போட்டுட்டு நம்மக்கிட்ட ஜுவல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜுவல்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தான் போடணுன்ட்டு இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போடலான்னா, நம்ம அம்மனோட முகம் இப்போல்லாம் ரெடிமேடாக கிடைக்குது. நான் ரெடிமேடாக வாங்கி அதில் நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். அது நான் அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் க்ரௌன் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறோங்கிறது இருக்குது. அது நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த ஃபேஸை நான் செட் பண்ணிட்டேன். முகம் செட் பண்ணிவிட்டு நம்ம காதுக்கு கம்மல் போட்டுக்கலாம். கம்மல் போட்டுட்டு அந்த ஃபேஸ் பின்னாடி இருக்கிற தேங்காவோட நல்லா நம்ம கட்டிக்கணும். அப்போ தான் அது கீழே விழாது. பின்னாடி நம்ம எதாவது டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்கிறதெல்லாம் பின்னாடி வச்சுக்கலாங்க. அப்புறம் வளையல், அம்மனுக்கு உகந்தது கண்ணாடி வளையல் தான். அதனால் கண்ணாடி வளையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு மாலை போட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் போட்டாலும் சரி, இல்லை ரியல் ஃப்ளவர் வாங்கியும் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் போடுறேன். போட்டுட்டு அது கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கும். இப்போ நான் அம்மனுக்கு போடுறதெல்லாம் போட்டாச்சுங்க. நம்மக்கிட்ட பூ இருக்கும் பார்த்தீங்களா, மாலை போட்டு முடிச்சுட்டு பூ நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் இன்றைக்கி வைக்கிறேன். சாமி கும்பிட்ற அன்றைக்கி நான் ரியல் ஃப்ளவர் வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஃபுல் டெக்கரேஷன் முடிச்சாச்சு. அம்மனோட லுக் பாருங்கள். நான் அந்த ஃபேஸ் டெக்கரேஷன் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா அம்மனோட ஃபைனல் லுக்கு. இது இந்த சாரீ நம்ம கட்டுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஈஸியாக ஃப்ளிட் எடுத்து அப்படியே கட்டுறது தான். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.